ஏண்டா இந்த திருட்டு புத்தி ஒன்று விட்டு போகாதா? திருட்டு புத்தியா தலை? குலத்தொழில் அப்படிலாம் கேவலப்படுத்தாத தலை. அதான் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சோறு போடுது. டேய், திருடுறதெல்லாம் ஒரு தொழிலாடா? திருடுறதெல்லாம் ஒரு தொழிலாவா தலை? அவ வாழ்றதுக்கு எது உதவுதோ அதான் தலை தொழில். இப்போ அரசியல்வாதிலாம் அரசியல சேவையா பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் சேவையாவா பண்றாங்க? தொழிலா தானே பண்றாங்க. அவங்கள ஏதாவது கேட்குறியா? கரெக்டு தான், நீ பேசக்கூடிய ஆள் தான். பின்ன என்ன தலை? அவன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான், அவனை எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன மாதிரி 500 1000 திருடுறீங்களா? திருட்டு பையன்னு சொல்றீங்க. அவங்களையெல்லாம் என்ன பண்றீங்க? ஐயா சாமின்னு கையெடுத்து கும்பிடுறீங்க. ஆனா நாங்க ஒரு சில ஆளுங்க பையில ஒரு 500 1000 அவ்வளவுதான். அதை திருட எங்களை என்ன பண்றீங்க தெரியுமா? அங்கேயே கட்டி வச்சு அடிச்சு உதச்சி திருடன் 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 திருடன்னு கத்தி தர்மடி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடுறீங்க. இந்த சொசைட்டி ரொம்ப மிஸ்டேக்கா இருக்கு தல. அப்படிங்களா? ஒண்ணு பண்ணுங்க. என்ன தல? நீங்க இப்ப பேசினதெல்லாம் ஒரு புக்ல எழுதி ஊரு பூரா வியாபாரம் பண்றீங்களா? ஆளப்பர் விப்பேன் தல, விப்பேன். என்ன மாதிரி பெரிய பெரிய திருடங்க தான் பெரிய ரைட் ஆயிருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? எல்லா விஷயம் தெரியுதுல்ல உனக்கு. பின்ன திருடுன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் தல. ட்ரெண்ட்லயே இருக்கணும். பேச்ச குறைச்சிட்டு உள்ள வா. தல டே நில்லு, இங்க வா. என்ன தல? வாடா. என்ன பண்ற? என்ன தல? இல்ல பிளேடு எதுவும் வச்சிருக்கியான்னு பார்த்தேன். பிளேடா? டேய், கடந்த கால வாழ்க்கை வேற, இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை வேற. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உழைச்சுதான் சாப்பிடணும், புரியுதா? புரியுது புரியுது, புரிஞ்சுதானே உன் கூட வந்திருக்கேன். வா, அப்ப இல்லாத பண்ண மாட்டேன். நம்ம இவங்கிட்ட வேலை செய்யறோமா இல்ல இவன் நம்ம கிட்ட வேலை செய்யறானா? குழப்பமா இருக்கே. யாரது கனிக்குட்டி மாதிரி இருக்கு? என்னடா தங்கம், அங்கிள் மேல கோவமா இருக்கியா? ஆமா, ஏன் ஒரு வாரமா என்ன பார்க்க வரவே இல்ல? சாரிடா பேபி, அங்கிளுக்கு நிறைய வேலை இருந்துச்சு. இன்னைக்கு வரலாமா நாளைக்கு வரலாமா நினைச்சுக்கிட்டே இருந்தேன், வரவே முடியல. அதான் உன்னை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். ஹேய், நான் சொல்லிதான் உன் ஃப்ரெண்ட் உன்னை இன்வைட் பண்ண, தெரியுமா? அப்படியாடா? அப்பாவும் சொன்னாரு, நானும் கூப்பிட்டேன். இங்க வாங்க. இவங்க வள்ளியம்மா. வணக்கங்க. வணக்கம். நானும் கனிக்கிட்ட உங்க பேரண்ட்ஸை பார்க்கணும் கூட்டிட்டு வான்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா பார்க்கறதுக்கு சந்தர்ப்பமே அமையல. ஃபைனலா உங்களை இன்னைக்கு பார்த்துட்டேன். எனக்கு ஒரு பையன் தான், பொண்ணு இல்லை. ஆனா பொண்ணு இல்லைன்னு நான் என்னைக்குமே வருத்தப்பட்டதே இல்லை. என்னைக்கு கனியை பார்த்தனோ அப்போல இருந்து நமக்கு இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு ஏக்கமாயிடுச்சு. என்ன பார்த்த 10வது நிமிஷத்துலயே என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அப்படியே ஒட்டிக்கிட்டா. இவ பண்ற ஒவ்வொரு சேட்டையும் அவ்வளவு அழகா இருக்கும். என்ன மாறா? அத்தை, ஒரு நிமிஷம். டேய், இங்க என்ன பண்ற? சும்மா வேலைக்கு வந்தேன். அத ஃபீலிங்ஸை குறை. ஜவுளி கடையில் பார்த்ததும் வேலை தான். என்ன ஜவுளி கடைக்காரன் புள்ள இங்கே சப்ளையர் வேலைக்கு வந்துட்டாங்கிற ஃபீலிங்ஸோ? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் சந்தோஷமா தான் வேலைக்கு வந்திருக்கேன். ஆமா, நீ எங்க இங்க வந்த? தனியா வரல, உன் மக கூட தான் வந்த. எங்க? இங்கதான்டா, இங்கதான் எங்கேயோ விளையாடிட்டு இருந்தா. வெளியே என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா? அவளா? அவ வந்து ஏய் தம்பி, ஒரு என்னையா பண்ணிட்டு இருக்க? அங்க என்னையா வாய் அடிச்சிட்டு இருக்க? இங்க வாயா. ஒரே நிமிஷம், நான் ஒரே நிமிஷம். அத்தை, இங்கேயே வந்துடுறேன். அதை புடிச்சு வை, வந்துடுறேன். அதெல்லாம் வந்துடுவோம் சார், நோ இஷ்யூஸ். அண்ணா அண்ணா, ஏய்
என்னடா ஃபோன் பேசிட்டு இருக்கல்ல? அது ஒரு முக்கியமான விஷயம் என்ன, கலெக்டர் வீராவை பத்தி. சார், நான் திரும்பி உங்களை கூப்பிடுறேன். யா. என்னடா வீராவோட பொண்ணு இந்த வீட்டில் தானே இருக்கா? என்ன சொல்ற? ஆமாண்ணே. என் வீட்டு ஃபங்க்ஷன்ல வீராவோட பொண்ணா? வாய்ப்பே இல்லையே. சத்தியமாண்ணே, நல்லா பார்த்தனே, வீராவோட பொண்ணு தானே அது. விடாத, குழந்தைய தூக்கிடுங்க. ம். அவ நமக்கு பண்ணதுக்கெல்லாம் அனுபவிக்கணும். அவ பிள்ளைக்கு ஏதாவது ஆனாதான் நம்மளோட வலி அவளுக்கு புரியும். அதை நம்ம கொடுத்தே ஆகணும். ம். சீக்கிரம் வேலையை முடிங்க. சரிங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே. மேடம், சொல்லுங்க கார்த்தி. மேடம், உங்க பொண்ணுக்கு ஆதித்யாவால் ஆபத்து இருக்கு. இங்க ஃபங்க்ஷன்ல வச்சு உங்க பொண்ணை தூக்க பிளான் பண்றாங்க மேடம். என்ன சொல்றீங்க? ஆமாம் மேடம், இப்போதான் எனக்கே தெரியும். உடனே உங்க குழந்தைய போய் காப்பாத்துங்க மேடம். நான் இதை சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்ல வேணாம் மேடம். ஹலோ. காசு கொடுத்து நம்ம தானே இந்த ரவுடியை ஹையர் பண்ணோம். இங்க யார் கூட்டிட்டு வந்தது? ரவுடி, சில்லுவண்டு, இங்க என்ன பண்ற?